ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உட்பட ஒரு 20 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்தோன்னா டேரெக்டாக நேர்முக தேர்வு மட்டும் தான் இருக்க போகுது. கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதை இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 34,000 வரும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி உங்களுக்கு வேரி ஆகும். லாஸ்ட் டேட் பாருங்கள் 18th அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைன் மோடில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஹெச்எஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. இது பார்த்தோன்னா ஒரு மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வேறு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு விட்டுருக்காங்க. இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மொத்தமாக ஒரு 20 டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது கவுன்சிலர் கேட்டகரி, ஆடியோலிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டகரி, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், செக்யூரிட்டி கார்டு, சானிட்டரி ஒர்க்கர், அதுக்கப்புறம் பாருங்கள் மல்டிபர்பஸ் ஒர்க்கர், மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரி, கன்சல்டன்ட் கேட்டகரி, உங்களுக்கு வேன் கிளீனர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி, டென்டல் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், அதுக்கப்புறம் பாருங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எம்எல்ஹெச்பி கேட்டகரிக்கெலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எம்எல்ஹெச்பி கேட்டகரிக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் டிப்ளமோவில் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி ஜிஎன்எம் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 சேலரி, 50 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ, பப்ளிக் ஹெல்த்தோ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டோ, சோசியல் சயின்ஸோ, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோ, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பற்றில இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 சேலரி, 35 வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மேல் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் 12th நீங்கள் பயாலஜியோ, பாட்னியோ, ஜுவாலஜி எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 10th தமிழ் ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 14,000 சேலரி, உங்களுக்கு 50 வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ரேடியோகிராஃபர் கேட்டகரிக்கெலாம் டிப்ளமோவில் பாருங்கள் ரேடியோ டயக்னோஸ்டிக் டெக்னாலஜி கோர்ஸ் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 13,000 சேலரி. இதுக்கான ஏஜ் லிமிட் பாருங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37, பிசி எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் 34, ஓசி கேட்டகரிக்கு 32 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டென்டல் அசிஸ்டண்ட்டுக்குலாம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் டென்டல் அசிஸ்டண்ட் அந்த சர்ஜனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். 13,800 சேலரி வரும். அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்குலாம் பாருங்கள் பிகாம் கிராஜுவேட்டோ இல்லைனா பிஏ கார்பரேட்டோ இல்லைனா பிசிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 16,000 சேலரி. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குலாம் நீங்கள் கம்ப்யூட்டரில் பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க, அப்படி இல்லைனா எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 13,500 சேலரி வரும். வேன் கிளீனருக்குலாம் பாருங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். மெடிக்கல் ஆஃபீஸருக்குலாம் எம்பிபிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் மெடிக்கல் ஆஃபீஸில் ஹோமியோபதிக்கு பிஹெச்எம்எஸ் முடிச்சவங்க, தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டுக்குலாம் டிப்ளமோவில் நர்சிங் தெரபிக்ஸ் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்கன்னு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வேரி ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டுமே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு. இது பார்த்தோன்னா ஒரு போஸ்டிங்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் இப்போ கவுன்சிலர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த கேட்டகரி பாருங்கள் உங்களுக்கு ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு பாருங்கள் இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்டரில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் மொத்தமாக உங்களுக்கு ஒரு நிறைய டைப் போஸ்டிங்ஸ்க்குலாம் பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சுகாதார பணியாளர், பல்நோக்கு பணியாளர் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன சான்றிதழ்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக இந்த அப்ளிகேஷனோட பேக் சரி இணைச்சு நீங்கள் போஸ்டரில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போஸ்டரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் 18th அக்டோபருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.